இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி ஊரில் கும்பாபிஷேகம். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து கிளம்பி பசங்களெலாம் கிளப்பிட்டேன். இப்போ நாங்கள் வந்து ஸ்கூட்டியில் தான் போக போகிறோம். அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அம்மா கூட்டிகிட்டு அங்கேருந்து போக போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். தன்சி கிளம்பிட்டீங்களா? ஷாலுங்க எடுத்துருடியா. சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு. டைம் வந்து இப்போ 7:30 ஆகிடுச்சு. சீக்கிரம் எடுத்துகிட்டு போ. அங்கே ஆயா வீட்டில் போட்டுக்கலாம். தர்ஷன் எங்கே இருக்கான்? கிளம்பிட்டானா? பெரிய காசு வாங்கிட்டான்டா. சரி வாங்க. எதுக்கு உனக்கு காசு? சரி வாங்க வாங்க டக்குன்னு. போங்க சீக்கிரம். தர்ஷன் முடியாப்பா. போதும் வா வா வா. நீ எது வேணா வாங்கிக்கோ. சரி போதும், நான் அங்கே வந்துட்டு தரேன் காசு. உனக்கு வேணும்ண்ணா கோவிலில் வந்துட்டு தரேன். போ. கஜா மாமா இருப்பான்ல, அவங்ககிட்ட வந்து அவனை என்னென்ன வாங்கி தர சொல்லுமா எல்லாம் வாங்கி தர சொல்லலாம். வா. இப்போ வந்துட்டியா? போலாமா? செப்பல் போட்டிங்களா? செப்பல் போட்டு வா. வண்டி ரெடியா இருக்கு. தர்ஷன் இப்போ வண்டி எடுக்க போகிறோம். வந்துட்டிங்களா? நம்ம கிளம்பிடலாம் போல். இவங்க கிளம்பி வர்றதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல். இது வாங்க வாங்க வண்டியிலே இருங்க. தர்ஷன் நிறையா காசு வாங்கிட்டு வந்துட்டான். எவ்வளோ? கேமராவில் கட்டுப்பா. சரி சரி இல்லை ஏறுதன்சி. சீக்கிரமாம்மா. டைம் இல்லைம்மா. இங்கே மணி 7:30 ஆகிடுச்சு. கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும் போல். வா தன்சி. காலையிலே வர சொல்லியிருந்தாங்க ஒரு 6:30. இப்போ தூங்கிட்டோம். ஏறுங்க போலாமா? சீக்கிரம் போய்ட்டு ஆயா கூட்டிட்டு அங்கேருந்து நம்ம இப்போ கும்பாபிஷேகம் ஊருக்கு. சரி இப்போ நம்ம ஆயா வீட்டுக்கு போகலாமா? சரி ஓகே. இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இருட்டாக இருக்குது. கிளம்பிட்டியாமா? அதோட இப்போ அவங்க வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா கிளம்புனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே தர்ஷன் தன்ஷி நானும் அம்மா நாங்கள் 4 பேர் மட்டும் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம். எப்படின்னா மெயின் ரோடு வழியாக போகல. நாங்கள் வந்து ஷார்ட்கட் ஒரு குறுக்கு வழியாக வயல் வழியாக தான் போக போகிறோம். ஒரு வீடியோஸில் நான் அப்பாவுக்கு கட்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழியில் இட்டுட்டு போயிருந்தேன் பாருங்க. அதே மாதிரி குறுக்கு வழியில் தான் போக போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு நான் எந்த ரூட்டில் போகிறேன். ஸோ எப்படி ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை அட்டன் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சி. 9 மணிக்குள்ளார போகணும். இங்கே மணி 7:30 ஆகிடுச்சி. 6 to 9ன்னு சொல்லியிருந்தாங்க நல்ல நேரம், கும்பாபிஷேகம் முடிகிற நேரம். அதனால் நம்ம போனால் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போய் அந்த கலசம் தண்ணியை நம்ம தலையில் தெளிச்சிக்கிறது அவ்வளோ நல்லது. சரி பார்ப்போம் எப்படி நம்ம சீக்கிரம் போகிறோம்னு. தர்ஷன் என்ன பண்ணுறான்? தர்ஷன் எங்கே போகிற? எங்கே போகிற? கும்பாபிஷேகம் சொல்லு. கும்பாபிஷேகம். நீ சொல்லு தன்சி. எங்க போறோம்? கும்பாபிஷேகம். 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 சரி கொலுசு போடு. கீழே டீ இருக்குமா? ஊத்திராதம்மா. இங்கே வந்து தான் டீயே குடிக்கிறான். உங்களை அங்கே கிளப்பி விட்டுட்டு வரதுக்குள்ளே நான் அங்கே வந்து ஒரு பச்சை தண்ணி கூட வாயில் வைக்கல. சரி இங்கே வந்து தான் அம்மா வீட்டில் வந்து தான் டீ குடிச்சிட்டு வாயில் வைக்கல. சரி இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நல்லா பாரு. பேண்ட்டில் அழுக்க முன்னாடி பாரு. கீழே முட்டிக்கிட்ட பாரு இருக்கா கேட்ட. கிளம்பிட்டீங்களா எல்லாரும்?
பட்டு தப்பா பண்றாங்க. யா எவ்வளோ தூரம்
Much later. தம்பி வாங்கடா வெக்கப்படாதடா நம்ம போயிடலாம் போதும் மஞ்சள் வா சித்தப்பா இந்தா A few minutes later. வந்தாச்சா வீட்டுக்கு ஏன் பின்னாடி பல்ல முன்னாடி கேட்டு காது குத்துறதுக்குள்ள தோடு போடுன்னு நினைக்கிற பத்தியா சரி விடு இது இருக்கட்டும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா இந்த ஓடு பேர் என்ன சித்தி நாட்டு ஓடு நாட்டு ஓடா இல்லையே இது பேர் எதுவும் சொல்லாங்களே நாட்டு ஓடு தான் சீமை ஓடுங்கிறது சீமை ஓடு சீமை ஓடு இது கிடையாது பெருசாக இருக்கு நாட்டு ஓடு அதே கையில வச்சு எதுக்கு சித்தியம் அது நாட்டு ஓடு தான் இது நல்லா படிக்கிறியா எத்தனை படிக்கிற என்ன என்ன ஊர்ல படிக்கிற
சூப்பர்ல படிக்கிறா. எங்கள் சித்தி விட உங்களுக்கு நான் வந்து இப்போ ஒரு வீடியோஸில் உங்களுக்கு விளாகாக காட்டுறேன் பாருங்கள். ஒரு வாரம் மாதிரி நீட்டாக ஹால் இருக்குது. இது வந்து பெட்ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் பெட்ரூமு. ஏன்னா எங்கள் 2 தம்பி இருக்கான், எங்கள் சித்தப்பா சித்தி 4 பேர் தான் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இந்த இடத்த இடிச்சிட்டு இங்கே வந்து புதுசாக வீடு கட்ட போகிறாங்க. இப்போ பர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து புது வீடு கட்டுறதுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலை. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து இங்கே மெத்த வீடு கட்டிடுவாங்க. எங்கள் சித்தி வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம்லாம் சூப்பராக வந்து காய்ச்சி பழுத்து போயிருக்கு. இதில் சில பிஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா கீழே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரம் நிறையா இருக்கும். எங்கள் சித்தி மாடுலாம் வச்சுருக்காங்க, அதுவும் பால்லாம் கறந்துட்டுருக்கு. அதனால வைக்கோல்லாம் சென்டரில் இருக்குது. மாடு அந்த லாஸ்ட்டில் கட்டி கிடக்குது அங்கே நிழலில். அந்த சைடு நான் போகலை. நம்ம வீட்டுக்கு இளநீ தேங்காய்லாம் வருதுன்னா பார்த்தீங்கன்னா தம்பி இங்கேருந்து தான் அறுத்து எடுத்துகிட்டு வருவாங்க. சித்தி வீட்டுக்கு பேக் சைடு இப்படி தான் இருக்குது. அந்த காலத்து வீடுங்க. ஸோ இப்போ கூடிய சீக்கிரத்தில் அவங்க வீடு கட்டிடுவாங்க. இப்போ நம்ம கோயிலேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இட்லி வந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சாம்பார் சட்னி வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் அதை செஞ்சிட்ருங்க, நாங்கள் வந்து சூப்பராக வீடை சுற்றி பார்த்துட்ருக்கோம், விளாக் எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து என் தம்பி என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு மல்லாட்டெண்ணையை ஊற்றி கொடுக்குறான் திருகு சொம்பில். எங்கள் ஊர்லலாம் மோஸ்ட்லி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. நாங்கள் எல்லாமே கேனில் 5 கிலோ 6 கிலோன்னு எண்ணெய் வாங்கிட்டு வந்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இவங்க தான் என்னோட சித்தி, அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வந்து ஏதோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கிச்சன் மளிகை ஜாமான் அந்த சைடில் தான் வைப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து அதில் எல்லாமே பொருள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இவர் தான் எங்கள் சித்தப்பா. இப்போ பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்டாரு. அதனால இப்போ நாங்கள் எல்லாம் கடைக்கு கிளம்பிட்டோம். கடையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வளையலும் மணியும் போட்டுடலாம், தம்பிக்கு வந்து அவன் கேட்குற பொம்மையை வாங்கி கொடுத்துடலான்ட்டு இப்போ தம்பி கூடயே வண்டியில் போகலாம், நீ வாடா தம்பின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிகிட்டு இப்போ நாங்கள் 4 பேரும் பைக்கில் போக போகிறோம். நம்ம ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா ஓரமாக நிறுத்தியாச்சு. ஸ்கூட்டி அங்கேயே தான் நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸ்கூட்டியை. ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே நம்ம பசங்களுக்கு கடத்துற பார்த்தாலே ஏதாவது வாங்கினா தாங்க அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதனால் நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம பசங்களுக்கு அது இதுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். பெருசாக ஒன்றும் வாங்க போகிறதில்ல. தம்பிக்கு ஒரு பொம்மை கார் ஏதாச்சும் ஒன்று, பாப்பாவுக்கு வளையல் மணி, இவ்வளோ தாங்க சிம்பிளாக தான் வாங்க போகிறோம். அதனால் இப்போ தம்பி தர்ஷன் பார்த்திங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டான், தனுஷி பின்னாடி, அவளுக்கு பின்னாடி நான் உட்காந்துக்கிட்டேன். ஸோ இதுதாங்க எங்கள் தம்பியோடைய ஸ்ட்ரீட்டு. எங்கள் தம்பி இப்போ இருக்கிற பர்மனன்ட் ஸ்ட்ரீட், அவங்களுடைய தெருன்னு சொல்லுவோம். பச்சை பசுமையாக அழகாக தான் இருக்குது. இவங்க கிராமம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் தான் விவசாயம். நெல் கரும்பு இது 2 தான் விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த கோவிலுக்கு போகும்போதே ரோடில் பாருங்கள், அந்த ரோட்டில் எவ்வளோ அழகழகாக கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு. இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். இது நம்ம இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் மூடிட்டு கடையை தள்ளிட்டு அவங்க வந்து அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் உடனே வந்து நாங்கள் வந்து வளையல் மணி போடுறதுக்கு வந்துட்டோம். இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வளையல் கேட்டிருந்தா, அதனால் அவள் கை சைஸுக்கு நம்ம வந்து ரெட் கலர் வளையலும் போட்டு விட்டுட்டோம், ஒரு மணியும் வாங்கி கொடுத்துட்டேன். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளார போயிட்டு இன்னொரு ரவுண்டு சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்திருந்தோம். கோயிலுக்குள்ளே சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு தர்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு சீக்கிரம் பொம்மையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த கன்று தாங்க வாங்கினான். எனக்கு இந்த கன்று தான் வேணும்னு பிடிவாதம் முடிச்சு அவன் அதை எடுத்துக்கிட்டான். சரி ஓகே, உன்னோட பொருளை நீ வாங்கிக்கோ, உனக்கு கொடுத்த அமௌண்ட்டுக்கு நீ வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அன்னதானம் நம்மளால் வாங்க முடியல, அவ்வளோ கூட்டம், பிளேட்டும் கிடைக்கல. இப்போ நம்ம திரும்ப கோயிலுக்கு வந்து பொருள் வாங்க வந்த அப்போ பார்த்தீங்கன்னா 2 டிராக்டர் நிறையா வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி வாமா வாங்கி தரேன், நம்ம சாமி பிரசாதம் சாப்பிடாம நம்ம போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் கூட்டமே கிடையாது, எவ்வளோ வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அது மாதிரி நான் ஒரு 3 பிளேட்டு அன்னதானம் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இவங்க யாருமே அன்னதானம் வாங்கலை. அதனால் சரி நம்மளே வாங்கி எடுத்துகிட்டு போய் அம்மாக்கிட்டையும் சித்திக்கிட்டையும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவங்களும் இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் சட்னியும் சாம்பார், நான் வாங்கிட்டு வந்திருந்த பிரியாணி, சித்தி ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்த சுண்டல். ஸோ இது மட்டும்தாங்க இப்போ நாங்கள் வந்து கோயிலிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ற காலை சாப்பாடு. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தம்பியும் வந்துட்டான். ஸோ எல்லோரும் இப்போ நாங்கள் வந்து இப்போ காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா இருந்துச்சு, கோவில் பிரசாதமும் நல்லா இருந்துச்சு, எதுவும் குறை சொல்ல முடியாது. என்னோட தம்பியும் இப்போ எங்கள் கூடவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் சாப்பிட்டுட்டோம், அவன் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான். அதனால் அவன் இப்போ தான் சாப்பிட உக்காந்துருக்கான். பாருங்கள் அவங்க சாப்பிட்டதெல்லாம் அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பையன் வருவான். இவன் பார்த்தீங்கன்னா பெரியவன் கஜேந்திரன், சின்ன பையன் பேர் கலைமணன். எங்கள் சித்திக்கு 2 பையன். இப்போ என்ட்ரி ஆகிறான் பாருங்க. இவன் வந்து சென்னையில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். பெரியவன் பார்த்தீங்கன்னா இங்கே அக்கா கூட என்எல்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்.
சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்காக லீவ் போட்டுட்டு வந்திருக்கான். இப்போ காலையில் திரும்பி வந்து வேலைக்கு கிளம்பிடுவான். இதுக்கப்புறம் பெரியவனும் ஷிஃப்ட்டுக்கு வந்து போயிடுவான். ஏன்னா ஒரு நாள் திருவிழாங்கிறதுனால எல்லாருமே வந்து லீவு போட்டுட்டு குடும்பமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இருக்கிறோம். இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எல்லோரும் இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சித்தியோட வயலுக்கு தான் போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். சித்தி சீக்கிரம் வாங்க நம்ம போயிட்டு வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தேன். அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி தண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்ததுக்கப்புறம் கேட்குறேன், இந்த ஆடுலாம் யாருது சித்தி? இப்போ தான் நான் பார்க்குறேன், ஆடுலாம் இவ்வளோ நாள் இல்லையே அப்படின்னேன். இல்லை இப்போ நம்மளுது தான், இப்போ நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம் வாங்கி அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோட கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்ட் 2ல் வரும். நாங்கள் வந்து வயல்வெளியை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சித்தி வீட்டில் என்னென்ன வயலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்த வீடியோவில் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.